அவங்க டாக்டர் செந்தில் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் when to consult a urologist. சிறுநீரக மருத்துவரை எப்போது யார் சந்திக்க வேண்டும் அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயில்டு வியூ கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ யார் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா இந்த யூரினரி ப்ராப்ளம் அப்படின்றது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப காமனாக நம்ம பார்க்க முடியுது. அதுவும் எக்ஸ்பெஷலி நம்மளோட டெம்பரேச்சர் எக்ஸ்பெஷலி மார்ச்லேருந்து அக்டோபர் வரைக்கும் இந்த சம்மர் அந்த ஹாட் கிளைமேட் இருக்கிறதுனால நம்மளோட வாட்டர் இன்டேக் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏசிலேயே இருக்கிறதுனால நம்ம வாட்டர் இன்டேக் ரொம்ப கம்மியாக எடுக்கிறோம். அதனால வி ஆர் ப்ரோன் டு கெட் லாட் ஆஃப் யூரினரி இன்ஃபெக்ஷன், ஸ்டோன் ஃபார்மேஷன், அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டே டியூன். Urology அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் a surgical super specialty which deals with the entire urinary tract starting right from kidney, ureter, bladder, prostate, urethra, அதுக்கப்புறம் இந்த மேல் reproductive organ and also it deals with the female reproductive system. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். யூராலஜி ஜென்ரல் ஸ்பெஷாலிட்டி கிடையாது, இட்ஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. ஸோ டுடே ஐம் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த காமன் சிம்டம்ஸ். நம்ம யூராலஜிகளில் என்னென்னலாம் காமன் சிம்டம்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி சிம்டம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்ம டாக்டர் போய் பார்க்கணும் அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா காமன் சிம்டம்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் தான் வரும். இன்கான்டினன்ஸ்னு வாங்க, இல்லை லீக்கேஜ் ஆஃப் யூரின் இருக்கும், நம்மளுக்கு தெரியாமல் ஒரு லீக்கேஜ் ஆஃப் யூரின் இருக்கும். எசிடென்சின்னு வாங்க, நம்ம யூரின் போக ஆரம்பிக்கும் போது ரொம்ப நேரத்துக்கு யூரின் வராது ஆக்சுவலாக. ஸோ ஹேவ் டு வெயிட் ஃபார் சம் டைம் டு பாஸ் த யூரின், அதான் எசிடென்சி அப்படின்னு வாங்க. ஆர் டிஃபிகல்ட்டி இன் இனிஷியேட்டிங் த யூரின். ஒன்ஸ் இனிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி டிஃபிகல்ட் டு மெயின்டைன் த ரெகுலர் ஸ்ட்ரீம் ஆஃப் யூரின். நார்மல் ஸ்ட்ரீம் ஆஃப் யூரினையும் நம்மளால போக முடியாது. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது. இல்லை யூரினில் லைட்டாக பிளட் கலந்துருக்க மாதிரி இருக்குது. இல்லை ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரின் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு இது அடிக்கடிக்கு எழுந்து போக மாதிரி இருக்குது. இல்லை நைட்டில் ஃப்ரீக்வன்சிஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ஓல்ட் ஏஜில் பினைன் ப்ராஸ்டேட்டிக் என்லார்ஜ்மெண்ட்டில் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் சிம்டம்ஸ் யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, ஈவன் யங் ஏஜில் கூட இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா definitely the symptoms demand a consultation with the urologist. பார்த்தீங்கன்னா சில பேருக்கு repeated urinary tract infections இருக்கும். ஒரு 3 days ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க யூரின் போகும்போது ஒரு கடுக்கடுப்பு, இல்லை ஒரு எரிச்சல், இல்லை ஒரு சூடாக போகிற மாதிரி, இல்லை யூரின் முடியும் போது ஒரு பயங்கர எரிச்சல், பயங்கர ஹீட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெக்கரண்ட்டாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்ததுனால டெஃபினட்டாக நீங்கள் யூராலஜிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணணும். ரெண்டாவது முக்கியமான காரணம் பிளட் இன் யூரின். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த யூரின் ஸ்ட்ரீமில் லைட்டாக கண்ணுக்கு தெரிஞ்சு பிளட் வந்ததுன்னா அது மேக்ரோஸ்கோபிக் எமச்சூரியா அப்படின்னுவாங்க. எமச்சூரியான்றது பிளட் இன் யூரின், அவ்வளோதான். மேக்ரோஸ்கோபிக் அப்படின்றது கண்ணில் தெரிகிறது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதே அந்த யூரினில் பிளட் லீக் ஆகும். அது மைக்ரோஸ்கோபிக் கல்ச்சர் பண்ணும்போது தான் தெரியும். அது மைக்ரோஸ்கோபிக் எமச்சூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போத் கண்டிஷன்ஸ் ஆர் ரிஸ்கி ஆக்சுவலாக. நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம யூரின் போகும்போது பிளட் வர மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஜென்ரலாகவே நெக்லெக்ட் பண்ணுறோம். அது சூடாக இருக்கும், நான் நிறைய ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன் அதனால எப்படி இருக்கும், இல்லை நான் நிறைய நான்வெஜ் சாப்பிட்டேன், இன்னைக்கு ரொம்ப ஸ்பைசியான ஃபுட் சாப்பிட்டேன் அதனால இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு சரியாயிடுச்சுன்னா பரவாயில்ல. பட் உங்களுக்கு ரெக்கரண்ட்டாக ஒரு 3 days ஒன்ஸ் 4 days ஒன்ஸ் யூரின் போகும்போது லைட்டாக ஒரு பிளட் வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது அப்படின்னா there may be conditions which is very simple. ஒரு பினைன் கண்டிஷன்ஸாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீனல் ஸ்டோன் உங்கள் கிட்னியில் இருக்கலாம், இல்லை யூரிட்டரில் இருக்கலாம், அதனால கூட லைட்டாக ஸ்டோன் வரலாம். இல்லை பினைன் ப்ராஸ்டேட்டிக் என்லார்ஜ்மெண்ட், நான் சொன்ன ப்ராஸ்டேட் லைட்டாக வீங்கி இருக்கிறதுனால அதனால ஒரு ப்ரெஷர் இன்சர்ட் பண்ணுறதுனால ப்ளீடிங் இருக்கலாம். ரேர் அக்கேஷன்ஸ் இட் கேன் பி அ சிவியர் டிசீஸ் லைக் கேன்சர் ஆஃப் பிளாடராக இருக்கலாம், இல்லை கேன்சர் ஆஃப் கிட்னியாக இருக்கலாம், இல்லை கேன்சர் ஆஃப் அப்பர் யூரினரி ட்ராக்டாக இருக்கலாம். ஸோ இது நெக்லெக்டே பண்ணக்கூடாது. நம்ம பிளட் இன் யூரின் அப்படின்றது இட்ஸ் a serious symptom, so we should not be taken lightly. Important condition which will demand a consultation with a urologist என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ். ஆக்சுவலாக ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா அது எங்கே வேணா இருக்கலாம். ரைட் ஃப்ரம் கிட்னிலேருந்து அந்த யூரிட்டரில் இருக்கலாம், இல்லை பிளாடருக்கும் யூரிட்டருக்கும் கனெக்ட் ஆகிற இடத்துல இருக்கலாம், இல்லை கிட்னிக்கும் அந்த யூரிட்டருக்கும் கனெக்ட் ஆகிற இடத்துல இருக்கலாம், இல்லை பிளாடருக்குள்ளே இருக்கலாம். இது மாதிரி எங்கே வேணால் ஸ்டோன்ஸ் இருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபெண்டிங் ஆன் த சைஸ், லொக்கேஷன் அண்ட் சிவியாரிட்டி ஆஃப் த சிம்டம்ஸ், இந்த 3 கண்டிஷனை வச்சு டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க. அது மெடிசன்ஸ் கொடுத்து சரி பண்ணலாமா, இல்லை சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லை அது கிட்னி அப்டெக்ட் பண்ணுறதுனால கிட்னியோட ஸ்வெல் ஆகுது, ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் அப்படின்னு கிட்னி கொஞ்சம் பல்ஜாக வர மாதிரி இருக்குது, இல்லை பெயின் இன்டாலரபிளாக இருக்குது, பேஷண்ட் ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் வச்சு, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வச்சு டாக்டர் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலாக பார்த்தா மெடிசன்ஸ் கொடுத்து சரி பண்ண பார்ப்பாங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர் அப்படின்வாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உடம்புல கட்டோ இல்லை ஏதாவது ப்ளீடிங்கோ இல்லாமல் ஒரு மினிமல் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் தான் யூஸ்வலாக பண்ணுவாங்க. Important symptom which many people have but
இட் கெட்ஸ் நெக்லெக்டட் வெரி ஈஸிலி. எல்லாருமே நெக்லெக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி சிம்டம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிகுலர் பெயின் அப்படின்வாங்க. விரை வீக்கமோ இல்லை வந்து விரையில் வந்து வலி ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிற இடத்த வந்து நிறைய பேர் உதாசீனப்படுத்துவாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ். இந்த டெஸ்டிகுலர் பெயின், இந்த டெஸ்டிகுலர் லம்ப், அதில் வந்து ஏதாவது ஒரு லம்ப் மாதிரி இருக்குது அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இட் டிமாண்ட்ஸ் அ கன்சல்டேஷன் வித் யூராலஜிஸ்ட். ஸோ பெயின் இந்த பீனிஸ், அதாவது நம்மளோட மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பெயின் இருக்குது, இல்லை வந்து அல்சரேஷன் ஏதாவது இருக்குது, இந்த டிப் ஆஃப் பீனிஸில் வந்து ஏதாவது அல்சரேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இட் இஸ் வெரி காமன் இன் சீனியர் சிட்டிசன்ஸ். அவங்க வந்து இதை வந்து வெளியில் சொல்கிறதுக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு யார்கிட்ட சொல்ல மாட்டாங்க, அதை அப்படியே அவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி அ எர்லி சிம்டம் ஆஃப் கேன்சராக கூட இருக்கலாம். அதனால இட் ஷுட் நாட் பி நெக்லெக்டட். ஸோ அது இமீடியட்டாக எஸ்கலேட் பண்ணிட்டு இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் அ கன்சல்டேஷன் வித் த டாக்டர். இட் கேன் பி அ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆல்சோ விச் கேன் பி ஈஸிலி ட்ரீட்டபிள், பட் இட் ஷுட் நாட் பி நெக்லெக்டட். அது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி ஏதாவது இஷ்யூ, பெயின் இந்த டெஸ்டிஸ், இல்லை ஒரு லம்போ, ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்குது, இல்லை வந்து உங்களோட பீனிஸோட டிப்பில் வந்து அல்சரேஷன் இருக்குது, இல்லை ஏதாவது டிஸ்சார்ஜ் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக இட் டிமாண்ட்ஸ் அ கன்சல்டேஷன் வித் யூராலஜிஸ்ட். பெயின் வந்து சம்டைம்ஸ் இட் கேன் பி டியூ டு நார்மல் பினைன் கண்டிஷன்ஸாக கூட இருக்கலாம். வேரிகோசீல் அப்படின்வாங்க. அதாவது இந்த வெயின்ஸ்லாம் வந்து சுற்றிக்கிறது, நம்ம டெஸ்டிஸை சுற்றி இருக்க வெயின்ஸ் வந்து ஏதாவது சுற்றிக்கிச்சு அப்படின்னா கூட அதனால கூட அது ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுறதுனால உங்களோட டெஸ்டிஸில் பெயின் இருக்கலாம். ஸோ அதனால வந்து இது உதாசீனப்படுத்தாமல் இமீடியட்டாக டாக்டர் எஸ்கலேட் பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் செட் ஆஃப் இது வந்து மேல் செக்ஷுவல் ஃபங்க்ஷன் இஸ் அனதர் ஏரியா வேர் த யூராலஜி doctor or urologist will address actually. For example, erectile dysfunction இருக்கு, இல்லை difficulty in maintaining the erection. எரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அந்த எரெக்ஷன் மெயின்டைன் பண்ணுறது டிஃபிகல்ட்டி இருக்குது. இது மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுனால டெஃபினட்டாக வந்து இட் ரெக்வயர்ஸ் யூராலஜிஸ்ட் இன்டர்வென்ஷன். யூராலஜிஸ்ட் வந்து அதை கூட அட்ரஸ் பண்ணுறாங்க. அது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து செக்ஷுவல் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் தேவை கிடையாது. யூராலஜிஸ்ட்டை போய் நீங்கள் முதல்ல பார்த்துட்டு அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது வந்து அவங்க ஃபங்க்ஷனல் ஃபிசியாலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை அனாட்டமிக்கல் ப்ராப்ளம் என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து டாக்டர்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் த above symptoms discussed are easily treatable if escalated at the earliest stage. Understand all the above conditions discussed can be easily treatable actually. நம்ம ஒரு கரெக்டான டைமில் அது வந்து ரொம்ப எர்லியாக இருக்கும் போதே வந்து நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம எஸ்கலேட் பண்ணிட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் ப்ரொசீஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமல் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் இப்போ நிறைய வந்துடுச்சு. எண்டோ யூராலஜி லேப் ப்ரொசீஜர்ஸ் நிறைய வந்துடுச்சு. ஸோ அதனால் பெரிய கட் இருக்கிறதோ இல்லை ஒரு இன்சிஷன் போடுறதோ நம்ம உடம்புல வந்து இப்போ தேவையே கிடையாது. ஏன்னா ரொம்ப லேட்டஸ்ட் அட்வான்ஸ் லேசர் டெக்னாலஜிஸ்லாம் வந்துடுச்சு ஸ்டோனை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம எஸ்கலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பெருசாக கேன்சர் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் வரதை வந்து நம்ம டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணலாம். இது வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட வாட்டர் இன்டேக் வந்து நம்ம மெயினாக இம்ப்ரூவ் பண்ணணும். அது வந்து தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து வாட்டர் இன்டேக் ஏசியில் இருக்கிறதுனால நம்ம காரில் ஏசியில் போகிறோம், ஆஃபீஸில் ஏசியில் இருக்கும், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டில் ஏசியில் தூங்குறதுனால வாட்டர் இன்டேக் ஹஸ் drastically reduced. So consciously a normal healthy individual should drink at least 3 to 4 liters of water. அது வந்து நம்ம that is a basic thumb rule. அதை நம்ம பார்த்துங்க. And thanks for watching.